ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பேங்காக்கில் இருக்கேன். பேங்காக்லேருந்து இப்போ ஹாங்காங் போகிறேன். இப்போ என்ன இது பிளாக்னா ஹாங்காங்க்கு போகிறது எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் போகிறேன். ஸோ எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகேவா? பாருங்கள், இது பின்பக்கம் நம்ம கஸ்டம்ஸ் இது. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கேன். பார்ப்பேன். ஓகே, இப்போ என்னோடய கேட்டு வர எந்த கேட்டுன்னு பார்க்கணும். கேட்டு 116 SS 116 இந்த இருக்குது. என் போர்டிங் பாஸு 116 ஃபோன் இப்போ நான் இப்போ பார்த்துட்டு நான் சீட்டு போய்ட்டு கால் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிளாக் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் பேங்காக் ஏர்போர்ட். நல்லாயிருக்கும், எப்போதுமே பெருசு. பெர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பெர்ஃப்யூம்ஸு, காஸ்மெட்டிக்ஸு. இதெல்லாம் சன் கிளாஸஸ்ஸு. இப்படி பர்ஃப்யூம்ஸ் தான் எல்லாமே. வாட்ச், மாண்டபிள் வாட்ச். இது ஒமேகா வாட்ச் கம்பெனி. நீங்கள் போர்டிங் முடிச்சுட்டு இன்கேஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது வேட் ரீஃபண்டுக்கு இப்படி தான் போகணும். இது இருக்கு பாருங்க வழி. வேட் ரீஃபண்டுக்கு இப்படி தான் போகணும். அவரோட ஏர்லைன்ஸ் லான்ச்சஸ் இங்கே தான் இருக்குது. இந்த ரூட் தான் A1லேருந்து போகிற வழி. ஓகேங்களா? அதோட இது பேங்காக் ஏர்போர்ட்டில் வச்சுப்பாங்க. பாருங்கள், தத்ரூபமாக இருக்கும். நண்டு, மீன், சங்கு எல்லாம் இருக்க மாதிரியே. சொந்தமும் ஏர்போர்ட்டில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கல் கிடையாது. அதோட தத்ரூபமான ஒரு வீடியோ தான் இது. பாருங்கள், நல்லாயிருக்கும். முன்னாடி ஹைட்டில் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக ஹைட் கம்மி பண்ணிட்டாங்க. கீழே ஃப்ளோட்டிங் பண்ணிட்டாங்க. அதோட மில்க் ஓஷன் ஸ்டோரி இருக்கு பாருங்கள். விஷ்ணுவோட இது ஸ்டோரி அழகாக இருக்காங்க. இதுலேயே இங்கிலீஷ்லேயே இருக்கு பாருங்க. S116 நான் கீழே இறங்கணும். எக்ஸிட்டில் இறங்கிட்டு இருக்கேன். அநேகமாக எனக்கு இங்கேருந்து அடுத்த இதுக்கு போகிறதுக்கு லைன் கீழே ட்ரெயின் இருக்கான்னு தெரியல. கனெக்டிங் ட்ரெயின் இருக்கான்னு தெரியல. என்ன இது பார்ப்போமே. ட்ரெயின் நிற்கிது, போயிட்டுருக்கேன். வந்தாச்சு ட்ரெயினுக்கு. மக்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஃப்ளைட்டு கனெக்டிங்காக போயிட்டுருக்கேன். S116 கேட் நம்பர். எனக்கு இன்டர்சேஞ்ச் ட்ரெயினில் தான் போயிடணும். போயிட்டு அங்கே இறங்கி நான் என் கேட்டுக்கு போயிடணும். செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது நியூ டெர்மினல் கட்டியிருக்காங்க. கட்டி இது ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. இந்த கேட்டுக்கு டியூட்டி ஃப்ரீ ஷாப். அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் சரியான இடம். இது சீப்பாக கிடைக்கும். சாக்லேட்ஸு எல்லாமே ஃபேவராக எல்லா வெரைட்டி எனக்கு இது பிடிக்கும். பர்கர் கிங். ஆமாம், எங்கள் கேட் இங்கே இருக்குது. பக்கத்துலேயே எங்களுக்கு பர்கர் கிங் இருக்குது. இது பசி எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் தொம்மியம் ஹாட் பாட்டு, தாய் ஃபுட் இது.
எமிரேட்ஸ் ஜோன் வந்தாச்சு. எமிரேட் ஃப்ளைட் இருக்கிறதுக்கு வாங்க ஃப்ளைட் வரும்போது பார்ப்போம். நம்ம ஃப்ளைட் வந்துட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை பாருங்கள். எமிரேட்ஸு இது இப்போ நம்ம ஹாங்காங் போகிறோம். ஜம்போ 2 மணி ஃப்ளைட்டு 12 மணிக்கெலாம் வந்தாச்சுங்க வண்டி கரெக்டாக. 12:10 வந்துட்டோம். பாருங்கள் எப்படி பாருங்கள் ஃப்ளைட்டை பாருங்கள். 4 இன்ஜின் எத்தனை வீடை பாருங்கள். இது வந்து டபுள் டக்கர் மாரி இது ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டை உங்களுக்கு ஃபுல்லாக வியூஸ் காமிக்கிறேன். நீங்கள் நான் போய்ட்டு மேலே உள்ளெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு ஓகேங்களா. மொத்தம் 3 ஃப்ளோருமே தெரியுது எனக்கு. பார்ப்போமே. இப்போ கணக்கு தெரிஞ்சதுக்கு 2 இருக்குது. போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக வியூஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் ஃப்ளைட்டு பாருங்கள். ஜம்போ ஃப்ளைட்டு கரெக்டாக வருது வண்டி. அந்த கேட்டிட்ட முக்கிய வந்து அவ்வளோதான் ஸ்டாப்பு. கரெக்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு வண்டி. இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து டபுள் டக்கர் ஃப்ளைட்டு. அதனால் வந்து இப்போ பேசஞ்சர் வெளியாகிறதுக்கு மேலே கேட்டு திறக்கிறதுக்கு அது போது பாருங்கள். S116 போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த இதில் போய் கேட்டில் அணைஞ்சிடும். அது இன்ஜினியர்ஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி மேலே வந்து இதை அணைக்கிறாங்க பாருங்கள் அந்த கேட்டில். அதேமாதிரி இப்போ இந்த கீ கேட்டு S116 இது மூவ் ஆக போகுது கீழே போய் அணைக்கிறதுக்கு. பாருங்கள் ஒரு வண்டி வந்துட்டோடனே எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். சரண்டு அதோட அந்த வண்டி வந்து லக்கேஜ் எடுக்க வந்துட்டுருக்காங்க. இது வந்து டீசல் ஏற்றுறது, க்ளீன் பண்ணுறது. இது வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, எடுக்கிறது எல்லாமே அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு இந்த இன்ஜினியர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே மேலே அணைச்சாச்சு அந்த ஒரு கேட்டை. கீழே இப்போ 2 கேட்டு போகுது. இங்கே ஏர் ஹோஸ்டோ உள்ள ஒரு கேட்டில் அணைக்கும் ஒன்று, அந்த சைடு உள்ளதுக்கு ஒன்று அணைக்கிறதுக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். நல்ல பெரிய ஃப்ளைட்டு. நான் இன்றைக்கி இது உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் எப்படி சொல்லிட்டு. ஓகே இப்போ வந்து போர்டிங் பாஸ் திறந்துட்டாங்க கேட்டு. இப்போ எங்களுக்கு வந்து எஃப் ஜோனல், எங்களுக்கு 47B எனக்கு எஃப் ஜோனல் எஃப் திறந்து விட்டாங்கன்னா நான் கிளம்பிடலாம். ஸோ அதுதான் பார்க்குறோம் எவ்வளோ ஃப்ளைட்டு. ஆனால் இன்றைக்கி அதிகமாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. எஃப் ஜோனல் திறந்தாச்சு. எஃப் ஜோனலுக்கும் நாங்கள் கிளம்புறோம். ஓகே எஃப் ஜோனலுக்கு ஓப்பன் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இந்த கியூஆர் கோடு காமிச்சோம்னா ஸ்கேனிங்கில் கேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. எனக்கு எஃப் ஜோனல், எனக்கு எஃப், அதனால்
இப்போக்கி நான் கிளம்பிட்டேன். எங்கள் அண்ணா மட்டும் வந்தாச்சு, அவங்களும் வராங்க. நாங்கள் இந்த வழியாக உள்ளே போகணும். எங்ககிட்ட எங்கள் கேட்டு இந்த ஜோனில் உள்ளே போகிறதுனால அவங்களுக்குலாம் அப்படி அந்த ஜோன் உள்ளே போகிறது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட் ஃபுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இப்போக்கு எவ்வளோ ஒரு ஃப்ளைட்டை பாருங்கள். கேட்டு வந்துட்டேன். ஓகே தேங்க்யூ. இது வந்து மாடிக்கு போகிற ரூட். இது மாடி போவோம். ஃப்ளைட்டோட இது ஓகே தேங்க்யூ. இதுதான் நம்ம சீட்டு பி. ஃப்ளைட்டில் ஃபுல்லாக பைலட் உட்கார வந்து இப்போ நான் நம்ம லப்பர் வந்து படத்தை பார்த்துட்ருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளைட்டில் போய்க்கு ஃபுட் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட் எடுத்துட்டு 1/2 hour ஆகிடுச்சு. ஃபுட்டு ப்ளஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். மேலே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செய்கிறேன், பிஸ்னஸ் கிளாஸு, அதையும் காமிக்கிற போயிட்டு. ஓகே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ளைட்டு. இந்த ரோவில் வந்து 3 சீட்டு, சென்ட்ரல் ரோவில் 4 சீட்டு, அதுக்கு அந்த 3 சீட்டு. ஸோ இது வந்து பெரிய ஃப்ளைட்டு. நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இது பாருங்கள் நல்லா ட்ரிங்க்ஸு ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போக்கி ஃப்ளைட்டில் சர்வீஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஜூஸு ப்ளஸ் ஒயினு ப்ளஸ் ஃபுட்டு எல்லாம் உண்டு. இந்த வாட்டர்ஸ் வந்து ஆப்பிள் ஜூஸு எல்லாமே உண்டு. இப்போ நம்ம என்ன ஆஃபர் பண்ண போகிறோம்னா ஒரு ரெட் ஒயினும் ஒரு ஆப்பிள் ஜூஸும் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் சாப்பாடு வரும். என்னங்கிறத பார்ப்போம். ஒரு சிக்கன் தான் கேட்க போகிறேன். சரி பார்ப்போம். ஜூஸ் தராங்க என்னன்னு தெரியல. நமக்கு என்ன பண்ண ரெட் வைன் இது ஆப்பிள் ஜூஸ். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைடு. ஓகே அதுவும் நமக்கு வந்துடுச்சு. நமக்கு சாப்பாடு இது வந்து சிக்கனு, ஒரு கிட்காட்டு, சாக்லேட்டு எல்லாம் இருக்குது. ஒரு ஜூஸ் இருக்குது, ப்ரெட் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஸ்பூன் இது வந்து நமக்கு ஏதோ மேங்கோ வித் இது கொடுத்துருக்காங்க. இது மேங்கோ வித் ரைஸ், தாய் சாப்பாடு இது. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க நம்ம சாப்பிடுவோம். தாய் ஸ்டைல் சாப்பாடு. இது வந்து கேங்பேட்டு நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பர் சாப்பாடு. கேங்பேட் தாய் ஸ்டைல் சாப்பாடு. அதேமாரி வந்து பப்பையா, இதுவும் தாய் ஸ்டைல் சாப்பாடு தான். சைட் டிஷ் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே வந்து தாய் சாப்பாடு, கவுனிங் சாப்பாடு, இனிப்பு சோறு, தண்ணி பாட்டில், ஜூஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. உண்மையிலே நல்ல அருமையான சாப்பாடு. ஒயின் முடிய போகுது, திரும்பி வாங்கிக்குவாங்க. ஃபுல் சர்வீஸு சூப்பராக இருக்குது. ஃப்ளைட்டு சாப்பாடு சர்வீஸ் பண்ணுறாங்க.
ஆப்பிள் ஜூஸ். ஃப்ளைட்டு எவ்வளோ தூரம் போகுது, பெரிய ஃப்ளைட் இது. அளவு கிடையாது பிஸ்னஸ் கிளாஸுக்கு, அதை லாக் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா மாடி போய் காட்டலாம். ஓகே, ஃப்ளைட்டு வந்து இப்போ வந்து மேலே ஃப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கேமரோட வியூ தான் இது பாருங்கள். அப்படியே அடுத்த கேமரா பார்ப்போம். அடுத்த கேமரா ஃப்ரண்டில் கட்டுறாங்க. ஃப்ரண்ட் சைடு இது டாப். இது மேலே ஓடுது, இது கீழே. நெக்ஸ்ட்டு கேமரா பார்ப்போம். லாங்குவேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ சேனல் வந்தாச்சு. வாங்க பார்ப்போம், வீடியோ எடுப்போம். போயிட்டு லேண்டிங் ஆகும்போது நல்லா இருக்கும். ஃப்ளைட் இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு, லேண்டிங் ஆக போகுது. ஹாங்காங் வந்தாச்சு. அது தெரியும் உங்களுக்கு. அதுலேயே ஃப்ளைட் இப்போ வந்து மேகமூட்டம் கடையில் என்னது போயிட்டுருக்கு, இறங்கி போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டில் இப்போ வந்து கீழே வந்து லேண்டு தெரியுது பாருங்கள். நல்லாவே கடல் லேண்டிங் செஞ்சிட்ருக்கு. வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. கடலில் பாருங்கள், இந்த சன் சைட்டு சூப்பராக வெளிச்சம் சேடை விடுது பாருங்கள். அழகாக இருக்குது. கடலில் கப்பல்லாம் போயிட்டுருக்கு. சன்செட் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. டிவிலே பார்த்து பெரிய பாருங்க, ஒரு போட் ஒன்று போகிறது கடலில். பாருங்க கூட சூப்பராக பாருங்க. எல்லாம் ஓவர் பிரிட்ஜு தான், ஒரு லேண்டுக்கும் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், ஆக்சுவலி இது தெரிய மாட்டுது. எம்எடிஸ் ரிலேட்டடாக இது இன்ஜின், 2 இன்ஜின் பாருங்கள். தெரியுதா? இது பாருங்க, 2 இன்ஜினு சூப்பராகிட்டு இருக்கு. நம்ம ஸ்க்ரீனில் பாருங்க, தெரியும். எத்தனை ஐலாண்டு கிராஸ் ஆகுது. ஹாங்காங்கோட ஒரு அழகு தாங்க. அங்கே பாருங்கள், ஊர் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இன்னும் இதில் நல்லா தெரியுதா உங்களுக்கு? அதை விட இன்னும் நம்ம ஸ்க்ரீனு விண்டோ சீட் இருந்ததுனா உங்களுக்கு ஒரு இதாகுது. மற்றபடி சூப்பராக இருக்கும். ஹார்பர் சிட்டி இது முழுக்க வந்து ஹார்பர் தொழில் வச்சு தான் இந்த நாட்டோட வளமே. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த நாடு பாருங்கள். பில்டிங்ஸ்லாம் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் தான். கப்பல் எவ்வளோ கண்டெய்னர் நிற்கிது வைக்கல கப்பல். ஃப்ளைட் ஆல்ரெடி லேண்டிங் ஏர் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு கடலில் இந்த தீவுக்கு அந்த தீவுக்கு எவ்வளோ தூரம் பாலம் கட்டிக்கிறாங்க பாருங்கள். ஒரே ஒரு சென்டர் ஒரு பில்லரை போட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு கப்பல் இது பாலம். ஆனால் அதில் எவ்வளோ போக்குவரத்து போயிட்டுருக்கு. அதனால் அங்கே பாருங்கள், பெரிய பாலத்தை, அவ்வளோ பெரிய பாலத்தில் போட்
ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. சுற்றி தான் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக தான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. பிளேஸு எப்படி மார்ஷல் பண்ணுறான்னு பாருங்கள். கரெக்டாக cabin crew prepare all doors and caution. சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போ நிறைய வீடியோ போட உங்களுக்கு ஆதரவு கொடுங்க.